ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் 2 எபிசோடு 13. எபிசோடு 12 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே மான்ஸ்டர்ஸ் ஏரோவால் அட்டாக் பண்ணுதுங்க. சாய் தன்னோட ஷீல்டு மேஜிக்கை வச்சு எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறா. ரெண்டு பேரும் ஸ்பீடாக அந்த பாலத்தில் குதித்து அதை உடச்சிக்கிட்டு உள்ளே நுழையிறாங்க. சாய் ஒரு பாமை வீச அவங்க பின்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சதும் சாய் நம்ம ஹீரோ கிட்ட நேராக சென்டருக்கு போய் எல்லா ஒர்க்ஸையும் நம்ம பக்கம் இழுன்னு ஒரு பிளான் சொல்கிறா. மேலேருந்து இன்னும் அதிகமாக மான்ஸ்டர்ஸ் வரதை சாய் கவனிக்கிறா. அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மான்ஸ்டர் கிட்ட சிக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறா. ஆனால் உழுவும்போது கூட நம்ம ஹீரோவை பார்த்து எனக்காக நிற்காத, நீ பாட்டுக்கு முன்னேறி போன்னு கத்துறா. எப்படியோ கஷ்டப்பட்டு கேசிலோட ஒரு எஜ்ஜை பிடிச்சு மேலே ஏறிடுறா. ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய ஓர்க்கூட்டம் அவளுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. மின்னல் வேகத்தில் தன்னோட ஸ்வாடை விருவி ஓர்க்ஸை சமாளிக்க நம்ம ஹீரோ நிற்காம மேலே ஏறிக்கிட்டே இருக்கான். நேராக த்ரோன் இருக்கிற ரூமுக்குள்ளே நுழையிறான். அங்கே ஒரு பயங்கரமான காப்ளின் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பாஞ்சு அதோட கழுத்தை கடிச்சு பிடிச்சிடுறான். அப்படியே அதை கீழே தள்ளி அந்த பாஸை ரொம்ப ஈஸியாக கொண்டு முடிச்சிடறான். ஹீரோ அந்த பாஸை கொன்னதும் அவன் லெவலப் ஆகிட்டதா சிஸ்டம் மெசேஜ் வருது. அதே சமயம் அந்த கேஸ்டல் பயங்கரமாக இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. சாய் தடுமாறி கீழே விழுந்துடுறா. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறா. ஆனால் சரியான நேரத்தில் நம்ம ஹீரோ மின்னல் வேகத்தில் வந்து அவள் கையை பிடிச்சு காப்பாற்றிடுறான். ஷாக்லேருந்து மீளாத சாய் அந்த ஓர்க்லாட் இப்போ எங்கே, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பதட்டமாக கேட்குறா. நம்ம ஹீரோ அந்த ஓர்க்லாட் ஏற்கனவே செத்துட்டான், இப்போ எக்ஸிட் போர்ட்டலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். நிஜமாவே அவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டியான்னு சாய் நம்ப முடியாமல் கேட்குறா. நம்ம ஹீரோ ஆமான்னு கூலாக சொல்கிறான். அப்புறம் அவளோட எபிலிட்டியை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தா டஞ்சனோட டோர் ஏற்கனவே திறந்துருக்கதை பார்த்து சாய் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறா. அடுத்த சீனில் ஒரு பெரிய ட்ரக்குக்குள்ளே டேட்டாவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனலிஸ்ட் பதறாங்க. ஒருத்தன் ஷாக் ஆகி CT-27 டஞ்சன் இப்போ ஓப்பன் ஆகுதுன்னு கத்துறான். டஞ்சனுக்கு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட குரூப் அந்த டோர் திறக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ரிப்போர்ட்டர் CT-27 டஞ்சன் பிரேக் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சுன்னு கத்துறான். வெளியில் கூட்டமே உற்சாகத்தில் இருக்கு. ஆனால் உள்ள நம்ம ஹீரோவும் சாயும் இன்னும் மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸிட் டோர் கிடச்சிருச்சான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், சீக்கிரம் ஓடுன்னு சாய் சொல்கிறா. ஆனால் சடன்லி ஒரு விசித்திரமான வாசனையை நம்ம ஹீரோ உணர்றான். பாதையை மாற்றி வேற பக்கம் போகிறான். டைமே இல்லாமல் ஓடும்போது எதுக்கு வேற பக்கம் போகிறேன்னு சாய் கேட்குறா. எனக்கு தாகமாக இருக்குது, எதையாவது குடிக்கணும்னு நம்ம ஹீரோ கூலாக சொல்கிறான். அப்புறம் அங்கேருந்து சில ஓநாய்களை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறான். அதுங்களும் நம்ம ஹீரோவுக்கு அடங்கி போகுது. இதை பார்த்து ஷாக்கான சாய்கிட்ட ஆமாம், இன்னையிலேருந்து இந்த ஓநாய்களும் நம்ம ஃபேமிலி தான்னு நம்ம ஹீரோ சொல்லி அதிர வைக்கிறான். உடனே மறுபடியும் அந்த ஓர்க்கூட்டம் இவங்களை சுற்றி வளைச்சிருச்சு. ஐயோ, இப்போ மாட்டிக்கிட்டோம்னு சாய் பதறா. நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக என்னோட ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே ஒரு சின்ன சீக்ரெட் எக்ஸிட் இருக்குன்னு சொல்கிறான். சாய் உடனே தன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு போகணுன்னு வழிகாட்டுறா. கரெக்டாக அந்த சீக்ரெட் எக்ஸிட் கண்டுபிடிச்சிடுறாங்க. டைம் முடிய போகுது, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சாய் கத்தி வான் பண்ணுறா. கவுண்ட் டவுன் 23 செகண்ட்ஸுக்கு ஸ்பீடாக குறையுது. சடன்லி எங்கிருந்தோ வந்த ஒரு ஆரோ நேராக சாய் அட்டாக் பண்ணுது. அவள் தடுமாறி கீழே விழுந்துறா. அந்த ஓர்க்கூட்டம் அவளை கொல்றதுக்காக வருது. நம்ம ஹீரோ அவளை காப்பாற்ற திரும்பும் போது இங்கே வராத, நீ போயிடுன்னு சாய் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. சாய் என்னை விட்டுட்டு போயிடுன்னு கத்துனாலும் நம்ம ஹீரோ அதை கேட்காம அவளை காப்பாற்ற ஓர்க்கூட்டத்துக்குள்ளே பாயிறான். குறுக்க வந்த ஓர்க்கை வெட்டி தள்ளிட்டு அவளை நோக்கி ஓடுறான். ஆனால் வெளியில் டஞ்சன் டோர் மூடி 8 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க வருவாங்களான்னு பதட்டமாக இருக்காங்க. உள்ள நம்ம ஹீரோ அவளை தூக்கிக்கிட்டு தப்பிக்க உயிரை கொடுத்து சண்டை போடுறான். டைம் வேகமாக குறைய இன்னும் 4 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு சாய் அலறா. நம்ம ஹீரோ அவளை தூக்கிக்கிட்டு என்னை கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்பை போடுறான். வெளியில் கவுண்ட் டவுன் 0 அடித்த அதே செகண்ட் ஒரு பயங்கரமான பீம் ஆஃப் லைட் அப்பியர் ஆகி அந்த இடமே அதிருது. டஞ்சனே முழுசா இடிஞ்சு சுக்குநூறு ஆகுற மாதிரி தெரியுது. வெளியே ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோவும் சாயும் வரலைன்னு சோகமாக சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்க நம்பிக்கை விடுறாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே முதல்ல ஓநாய் கூட்டமே வெளியே வருது. அப்புறம் நம்ம ஹீரோ சாயை தூக்கிக்கிட்டு மின்னல் வேகத்தில் காற்றுல பறந்து வரான். யாரோ பறந்து வராங்கன்னு அங்கே இருக்கவங்களாம் கத்துறாங்க. எல்லாரும் பதட்டமாக அவங்கள நோக்கி ஓடி வராங்க. நம்ம ஹீரோவும் சாய் 2 பேரும் பத்திரமா வெளியே வந்ததை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாம் நிம்மதியாகிறாங்க.
அந்த பயங்கரமான டஞ்சனில் மாட்டி 4 நாள் கழித்து இவங்க உயிரோடு வந்ததை ரிப்போர்ட்டர் அதிசயம்னு நியூஸில் சொல்கிறாங்க. அந்த வீடியோவை மீசோ பார்த்ததும் அவங்க தப்பிச்ச உடனே 2 பேரையும் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்த சில நிமிஷத்துலேயே நம்ம ஹீரோவும் சாயும் தப்பிச்ச அந்த சம்பவம் செம்ம வைரலாகி எல்லா நியூஸ் சேனல்லையும் ஹெட்லைன்ஸாக ஓடுது. டிரெக்டர் இதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த நியூஸை வேறு லெவலில் கொண்டு போகிறாங்களேன்னு ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு மீசோ யாரோ அவங்களுக்கு பின்னால் இருந்து சீக்கிரட்டாக டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் நியூஸ் இப்படி தீயா பரவுதுன்னு சொல்கிறான். இந்த டிரெக்டர் நாம் இங்கே யாரையும் குறை சொல்ல வரலை, பிரச்சனையை தீர்க்க தான் வந்திருக்கோம், அதனால் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி சைலண்ட் ஆக்குறாரு. மீசோ பேசும்போது நம்ம ஹீரோ பற்றின நியூஸ் இப்போ வேர்ல்டு லெவலில் வைரல் ஆகிருச்சு, பல வெளிநாட்டு கில்டு ஸ்கவுட்ஸ் இப்போவே அவனுக்காக கிளம்பி வந்துட்டாங்கன்னு சொல்லி அதிர வைக்கிறான். ஒருத்தன் விக்டர் ரஷ்யாவை சேர்ந்த கேஜிபி ஏஜென்ட், இன்னொருத்தன் கோரன்ஸ்டீன் இஸ்ரேலில் இருந்து, கடைசியாக நாக்கமுரா டோக்கியோவோட அவக்கேன் ஃபெடரேஷனோட வைஸ் சீஃப். நாக்கமுரா பேரை கேட்டாலே டிரெக்டருக்கு செம கடுப்பாகுது. மீசோ ஆமாம் அவன் ஏற்கனவே சங்குவை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறா, ஆனால் இதை விட அமெரிக்கா இன்னும் ஆபத்தான மூவ் பண்ணணும்னு அவள் வார்ன் பண்ணுறான். டிரெக்டர் பதட்டமாக மற்ற கண்ட்ரிஸ் இழுக்கிறதுக்குள்ளே நாம் பார்க்க லாக்டவுன் பண்ணணும், அவனை தடுக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற டாக்டர் அவன் ஃபேமிலி இங்கே இருக்கிற வரைக்கும் அவன் கொரியா விட்டு போக மாட்டான்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஆச்சரியமான டிரெக்டர், என்னது பார்க் பணத்தை விட தன்னோட ஃபேமிலியை அவ்வளோ அதிகமாக மதிக்கிறானான்னு கேட்குறாரு. பெரிய சீக்கிரட்டை சொல்கிறாரு, பார்க் வேற ஒரு உலகத்தில் 1000 வருஷமாக ஓநாய்களோடவே வாழ்ந்திருக்கான், அதனால் அவன் தன்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணான். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவன் நிஜமாகவே மிஸ் பண்ணது அந்த ஓநாய்களை தான். இதை கேட்டு டிரெக்டர் குழம்புறாரு. ஆனால் டாக்டர் கடைசியாக பார்க்க புரிஞ்சிக்கிறது கஷ்டம், ஆனால் அவன் இப்போது தன்னோட ஃபேமிலியோட செலவிடுற நேரத்தை தான் உலகத்திலேயே அதிகமாக மதிக்கிறான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறாரு. பார்க் ஒரு வகையில் சாதாரண மனுஷன்தான், அவனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் பாதுகாப்பான ஒரு இடத்த கொடுத்துட்டா போதும், அவன் இந்த டிபார்ட்மெண்ட்டை எதிர்க்க மாட்டான்னு சொல்கிறாரு. டிரெக்டருக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சி போகுது. ஆனால் பஸ்ட்டு அந்த வெளிநாட்டு ஸ்கவுட்ஸ் அவனை நெருங்கிறத நாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறாரு. ஈசோ ஒரு பழைய ஃபேக்ட்ரி ஃபோட்டோவை காட்டி இது பார்க் ஹில்டுக்கு ஏற்ற இடமா இருக்கும், சுற்றி இருக்கிற லேண்டையும் அவனுக்கே சொந்தமாக்கலாம்னு பிளான் போடுறா. டிரெக்டரும் அந்த ஐடியா பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணால் பில்டிங் ரெடி ஆகிடும்னு சொல்கிறாரு. ஆனால் பார்க் தொடர்ந்து நம்ம வேலையை மட்டும் கவனிப்பானான்னு ஒரு சின்ன சந்தேகத்தோடு கேட்குறாரு. கெத்தா நான் தான் இந்த வேலைக்கு சரியான ஆள்னு சொல்கிறா. டிரெக்டர் சாய் இப்போ எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறாரு. அவள் குணமாயிட்டா, ஆனால் பார்க் பற்றின ரிப்போர்ட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான்னு மீசோ ஆரம்பிக்கிறா. அவன் ஒரு டாக்மேன் மாதிரி நடந்துக்கிறான்னு அவள் சொன்னதும் அங்கே இருந்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. டிரெக்டர் சரி மேலே சொல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு பெரிய ஸ்டேடியத்துக்கு மாறுது. உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெரிய ஃபைட்டிங் ஈவெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் வந்துருச்சு. அனௌன்சர் ஃபேன்ஸை வெல்கம் பண்ணுறாரு. கூட்டமே அதிருது. அப்போ மேடைக்குள்ளே ஒரு மிஸ்டீரியஸ் ஆளோட ஷேடோ மெல்லமாக உள்ளே வருது. அனௌன்சர் செம்ம மாதம் அந்த ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் இப்போதைய நம்பர் 1 21வது தடவையாக தன்னோட டைட்டிலை தக்க வைக்க போராடுறாரு. 45 ஃபைட்டில் ஒரு முறை கூட தோக்காத ஒரு அசைக்க முடியாத ஆள்னு கத்துறாரு. ஹிஸ்ட்ரியிலேயே இவர் தான் ஸ்ட்ராங்கானவனும், இந்த ஆபத்தான காலத்தில் இவன் தான் மனுஷங்களோட ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. அவன் பேர் ஒக்கிட்டா ஹீரா. அவன் ஸ்வாடில் இருந்து ஒரு மிரட்டலான பிளாக் ஆரா வெளியே வருது. ஒரு பொண்ணு மேலே இருந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கா. ஒக்கிட்டா ஸ்டேடியத்துக்குள்ளே கெத்தா குதிக்கிறான். அனௌன்சர் அடுத்த ஃபைட்டரான எஸ் ரேங்க் ஹியூமன் வெப்பன் மைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவனும் இதுவரை விளையாடின 13 மேட்ச்லையும் ஒரு தோல்வி கூட இல்லாமல் செம ஃபார்மில் இருக்கான். மைக்கிள் ஸ்டேடியத்துக்குள்ளே குதித்த வேகத்தில் உன்னோட காலம் முடிஞ்சிடுச்சுன்னு ஒக்கிட்டா மேலே அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஒக்கிட்டா அவன் குத்துல இருந்து தப்பிச்சு பதிலுக்கு மைக்கிளோட ஷீல்டை உடையிற அளவுக்கு பலமான அடியை கொடுக்குறான். கடுப்பான மைக்கிள் சீக்கிரட்டாக ஒரு பிளேடை எடுத்து அட்டாக் பண்ண வரான். ஆனால் ஒக்கிட்டா அதையும் அசால்ட்டாக டாச் பண்ணி அவனை மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் மைக்கிள் சங்கிலியை போட்டு ஒக்கிட்டாவை பிடிச்சிட்டு தான் நினச்சி சந்தோஷப்படுறான். ஆனால் ஒக்கிட்டா கூலா நீ ஏற்கனவே செத்துட்டேன்னு சொல்கிறான். அடுத்த நிமிஷமே மைக்கிள் வாயிலிருந்து ரத்தம் கொட்டுது. அங்கே இருக்கிற மொத்த கூட்டம் இதை பார்த்து ஷாக் ஆகி போய் நிற்கிது. அடுத்த செகண்ட் மைக்கிள் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறான். அனௌன்சரால் கூட இதை நம்ப முடியலை. என்ன இது, ஒரு தோல்வி கூட இல்லாமல் வந்த மைக்கிள் எப்படி இவ்வளவு ஈஸியாக தோத்துட்டாருன்னு பதறாரு. மெடிக்கல் டீம் பதறி அடிச்சுக்கிட்டு அவனை காப்பாற்ற ஓடி வராங்க. ஆனால் மைக்கிள் உடம்புல ஒரு அசைவுமே இல்லை. அனௌன்சர் பேசிக்கிட்டே இருக்காரு. ரெஃபரி ரிசல்ட்டை சொல்கிறாரு.
மைக்கிளால் இனி சண்டை போட முடியாதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இதனால் ஒக்கிட்டா ஹீரா 22வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தக்க வச்சுக்கிறான். மேடையை விட்டு வெளியே வரும்போது ஒருத்தன் புது டெக்னிக் எதுவும் யூஸ் பண்ணியான்னு கேட்குறான். ஆமாம், என்னோட ஸ்வாட்ல இருந்து அவன் உடம்புக்குள்ளே பரவ விட்டேன்னு ஒக்கிட்டா கூலாக சொல்கிறான். ஒக்கிட்டா ரொம்ப கூலாக எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க, அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறக்கிறான். அப்போ மேலே இருந்து கவனிச்சிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு சடன்லி ஓடி வந்து அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறா. அவள் பதட்டமா அவன் முகத்தை பார்த்து நிஜமாவே நீ அந்த மைக்கிளை கொன்னுட்டியான்னு கேட்குறா. கீட்டா ஒரு ஷாக்கிங் விஷயத்த சொல்கிறான். மைக்கிள் பின்னாடி ஒரு பயங்கரமான வில்லனா மாறி இருப்பான், அதான் இப்போவே அவனை முடிச்சிட்டேன்னு. அந்த பொண்ணு எல்லா பாரத்தையும் நீயே சுமக்காதுன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்கிறா. ஒக்கிட்டா வேற ஏதாவது விசித்திரமாக நடந்துச்சான்னு கேட்குறான். டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லைன்னு அவ சொல்கிறான். இந்த பொண்ணு நீ காயப்படக்கூடாதுன்னு டைரக்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார், அதனால் சீக்கிரம் ரெடியாகி எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. சீன் அப்புறம் அப்படியே கட்டாகி அந்த பழைய ஆள் டிவியில் ஒக்கிட்டாவோட மேட்சை பார்க்குறத காட்டுது. அந்த பொண்ணு ஒரு ஷாக்கிங் நியூஸை சொல்கிறா. லெவல் 5 டென்ஷனில் மாட்டிக்கிட்ட ஒருத்தன் இப்போ உயிரோட வெளியே வந்திருக்கானாமேனு. இதை கேட்டதும் அந்த ஆள் அப்படியே ஷாக்காகி போயிடுறான். மக்கள்லாம் அவனை கொரியாவோட செகண்ட் சாமுன்னு கொண்டாடுறாங்க. எதிர்பார்ப்பு எகிருதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவன் மேலே கண்ணா இருக்குன்னு சொல்ல ஒக்கிட்டோ யார் அவனு கேட்குறான். அவன் பேர் பார்க். லெவல் 5 டென்ஷனில் மாட்டியிருந்தவனை பற்றி ரிப்போர்ட்டர் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறா. இந்த பொண்ணு தன்னோட ஃபோனில் நம்ம ஹீரோ பற்றின டீட்டெயிலை காட்டுறா. ஒக்கிட்டோ இவனை நான் முன்னாடி பார்த்ததே இல்லையே, ஒருவேளை இவன் ஸ்வாட்மேன் இல்லையான்னு யோசிக்கிறான். அதுக்கு பார்க் ஒரு ட்ரூ ஹிட். அவன் உண்மையிலேயே 4th பிளானட்லேருந்து திரும்பி வந்திருந்தா கூடிய சீக்கிரம் பூமியையும் அந்த உலகம் ஒன்றா இணைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். பார்க் வெறும் எஃப்ராங்கா இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்தது ஆச்சரியம்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஒக்கிட்டோ லைட்டாக சிரிக்கிறான். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இது ஒக்கிட்டோவோட 25வது ரிக்ரெஷன். அவன் ஒரு விஷயங்களை சுமார் 500 வருஷமாக திரும்ப திரும்ப வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாத ரகசியமே இல்லை. அந்த 500 வருஷமாக 25 தடவை ரிக்ரெஷன் எடுத்திருக்கான். அதனால் ஃப்யூச்சரில் யாரெல்லாம் ஃபேமஸ் ஆவாங்க, என்னென்ன பெரிய சம்பவங்கள் நடக்கும்னு அவனுக்கு அத்துப்படி. ஆனால் அவன் பார்த்த எந்த லைஃப்லையும் பார்க் ஒரு முக்கியமான ஆளாக இருந்ததே இல்லை. குறிப்பாக 4th பிளானட்லேருந்து ஒருத்தன் திரும்பி வருவான்னா அவன் கேள்விப்பட்டதே இல்லை. கடந்த 5 வருஷமாக ஒக்கிட்டோ என்ன செஞ்சாலும் ஹிஸ்ட்ரி மாறலை. ஆனால் இப்போ பார்க் வந்தது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.